ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். மேத்தமெட்டிக்ஸில் ஆல்ரெடி செட் தியரி, ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸு, இன்டகிரேஷன், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே கான்செப்ட்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். பழைய வீடியோஸில் நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்னைக்கு வந்து மேட்ரிசஸில் ஒரு 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்க, P என்னன்னு கொடுத்தாச்சு. Q மைனஸ் P பவர் 5 ஈக்குவல் டு I3. அப்போ Q ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P பவர் 5 பிளஸ் I3 பிளஸ் I3. P பவர் 5 பிளஸ் I3. I3ங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 இல்லையா? இப்போ P ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிங்க. 1 0 0 3 1 0 9 3 1 into 1 0 0 3 1 0 9 3 1 மல்டிப்ளை பண்ணி என்ன வருதுன்னு பார்ப்போம். 1 தான் அப்படின்னா, அடுத்தது 0, அடுத்தது 0, அடுத்தது 3 plus 3 6, இங்க வந்து 0 1 0 1. அப்போ அடுத்தது 0 0 0. சரியா? இது ஒரு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும் போல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன வரும்? 9 plus 9 plus 9 27. அடுத்தது 0 3 3 6. கரெக்டா? அதவா ஒருக்கா 6. அடுத்து 1. சரியா? இப்போ P கியூப் கண்டுபிடிச்சீங்கன்னா P கியூப் கண்டுபிடிங்க. 1 0 0 6 1 0 27 6 1 into P 1 0 0 3 1 0 9 3 1. சரியா? மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 1 0 0. அடுத்தது 1 0 0 தானா? 0 0. கரெக்டா? அடுத்தது பாருங்க, 6 plus 3 9. அடுத்தது என்ன வரும்? 9 வரும். சரியா? இங்க 9, இங்க என்ன வரும்னு பாருங்க, 0 1 0 0. அடுத்தது பாருங்க 27 plus 18 plus 9, 27 plus 27 54. அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0 6 3 9 0. அழகா வருது பாருங்க. 6 1 27 6 54 9. இதை வச்சு P பவர் 5 எழுத முடியுமான்னு பார்ப்போம். P பவர் 5 இதை வச்சு நம்மளால கெஸ் பண்ணி எழுத முடியுமான்னு பார்க்கலாம். P பவர் 5 என்ன வரும் அப்படின்னு பார்த்தா P கியூப் இன்டூ P ஸ்கொயர் இல்லையா? இந்த இருக்கு P ஸ்கொயர், இந்த இருக்கு P கியூப். இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். P பவர் 5 ஈக்குவல் டு 1 0 0 9 1 0 54 9 0 into 1 0 0 6 1 0 27 6 0. P பவர் 5 என்ன வருதுன்னு மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? பார்த்துக்கலாம். எனக்கு இது அப்படி இல்லாம ஏதாவது கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இது P ஸ்கொயர் அப்படின்னா இது 3 கியூப் வருது, இது 3 into 2 வருது, 3 into 3 ஸ்கொயர். சரி, P பவர் 5. P பவர் 5 வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஒன் 0 0. அடுத்தது 9 plus 6 15. இங்க 1 தான் வருமா? ஆமா 1 தான். இங்க 0. இங்க பாத்தீங்கன்னா 54 plus 54.
54 plus 54 plus இங்கே 27 135 வருதான்னு பார்த்துக்கோங்க. 135 இங்கே என்ன வரும் ஆக்சுவலாக? அப்போ இங்கே 9 இங்கே 9னா இங்கேயும் 15 தான் வரும். 0ல வரும். சரியா? p பவர் 5 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. p பவர் 5 ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளிகேஷன் போட்டு கண்டுபிடிச்சுக்கோங்க. இந்த இருக்கு பாருங்க, q என்ன கண்டுபிடிக்கணும்? p பவர் 5 plus i3. இந்த இருக்கு p பவர் 5 equal to 100 15 10 135 15 1 plus இங்க 100 010 001. சரியா? மல்டிப்ளை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்க என்ன வரும்? ஆட் பண்ணி அடுத்த ஸ்டெப்ல எழுதணும்னா இங்க 2 இங்க 2 இங்க 2. அப்படிதானா? அவ்வளவுதானா? வேற எதுவுமே என்ன செய்யாது. டயகனல் என்ட்ரிஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இதை செய்ய மாறும். என்ன கேட்டிருக்கு? q21 plus q31 q21 plus q31 by q32 இதற்கு q21 எவ்வளவு? 15. q31 எவ்வளவு? 135 by q32 எவ்வளவு? 15. ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஆன்சர் என்னது? 150 by 15 equal to 10. 10 இருக்கா? இந்த 10 தான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? அடுத்தது பாருங்க, b is equal to a power 20 அப்படின்னு கொடுத்துருக்கு. b equal to என்ன கொடுத்துருக்கு? a power 20. Then the sum of the elements of first column of b. b மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். a square என்ன வரும்னு பார்த்துக்கோங்க. a square equal to 100 110 111 into 100 110 111 equal to என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணுங்க. 1 அடுத்தது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 அடுத்தது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0வா? a ஸ்கொயர் அடுத்தது மல்டிப்ளை a ஸ்கொயர் இது வந்து 1 into 0 0 0 0. அடுத்தது செகண்ட் ஒன் வந்து 1 plus 1 plus 0 2. இங்க 0 plus 1 plus 1 1. அடுத்தது 0 plus 0 plus 0 0. அடுத்தது 3. அப்படினா 1 plus 1 plus 1 3. அடுத்தது 0 1 1 2. இங்க 1. இது ஒரு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கு. a square is equal to 100 210 221. சரியா? இது a ஸ்கொயர். a பவர் 4 கண்டுபிடிக்கணும். இப்போ a பவர் 4 கண்டுபிடிச்சீங்கன்னா நமக்கு a பவர் 20 வேணும். 100 210 321 into 100 210 321 321 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இதை வச்சு நம்ம a பவர் 20 ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு 1 into 0 அடுத்தது 1 0 0 0 0. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 2 plus 2 4 2 plus 2 4. இங்க 0 1 0 அப்ப 1. இங்க 0 0 0. அடுத்தது 3 plus 4 3 plus 4 plus 3 10. இங்க என்ன வரும்? 4 வரும். இங்க 1. இப்ப பாருங்க, ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம். இங்க a ஸ்கொயர் அப்போ இங்க ரெண்டும் 2 இருக்கு. a பவர் 4ல இங்க ரெண்டும் 4 இருக்கு. அப்ப a பவர் 20 நம்ம கெஸ் பண்ணுவோம். பாருங்க, a பவர் 20 is equal to 100 20 0 21 0 இங்க 20 0. இது மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். இது மட்டும் தான் பார்க்கணும். அது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன வரும் அப்படின்னு பாருங்க. என்ன அப்படின்னா
a பவர் 4ல 10 தானா? ஆமாம், a பவர் 4 வந்து 10. a ஸ்கொயர் என்னது? a ஸ்கொயர் பார்க்கல. a பவர் 4 a ஸ்கொயருக்கு அடுத்தது a பவர் 4 தான் பார்த்துருக்கோம். a கியூபும் பார்க்கணும். a கியூப் என்ன வரும்னு பாருங்க. இந்த இருக்கு a ஸ்கொயர். இந்த a ஸ்கொயர் கூட நான் வந்து என்ன செய்ய போறேன்? a cube 1 0 0 c 1 1 0 1 1 1 சரியா? a பவர் 4 கண்டுபிடிச்சாச்சு, அது இருக்கட்டும். இப்போ a கியூபை வச்சுட்டு நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா a பவர் 20 டெஸ்ட் பண்ண போறோம். 1 1 0 0 இங்க என்னதான் வரும்? a கியூப்னா இங்க 3 இங்க 3 இங்க 1 0 இங்க 1 சரியா? இது மட்டும் என்ன வருதுன்னு பாருங்க. 3 + 2 + 1 6 வருது. 3 + 2 + 1 6 வருது. எப்படி வந்திருக்கு இந்த 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 எப்படி வந்திருக்குன்னா, இந்த a ஸ்கொயர் இதானே a ஸ்கொயர், இந்த a ஸ்கொயரோட ஃபர்ஸ்ட் காலமை கூட்டி இதில் வந்திருக்கு. 3 2 5 4. இந்த பாருங்க a கியூபோட ஃபர்ஸ்ட் காலம் 6 3 9 1 10 அது இங்கே வருது சரியா? அப்படின்னா இதுல என்ன வரும்னா a பவர் 19 உடைய ஃபர்ஸ்ட் காலத்தை கூட்டி இதுல போடணும். a பவர் 19 உடைய ஃபர்ஸ்ட் காலத்தை கூட்டி நம்ம என்ன செய்யணும்? இதுல போடணும். a பவர் 19 உடைய ஃபர்ஸ்ட் காலம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, அது வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். a பவர் 80 a பவர் 4க்கு 10 வருதா? a பவர் 5க்கு a பவர் 4 கண்டுபிடிச்சிட்டோமா? a பவர் 5 எப்படி இருந்திருக்கும்? a பவர் 4 இந்த இருக்கு. அப்ப a பவர் 5 எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 5 1 0 இதுல வந்து 10 4 15 15 5 1. a பவர் 6 என்ன இருக்கும்? இப்படி தான் நம்ம என்ன செய்ய முடியும்? போட்டுட்டே தான் வர முடியும். இப்படி போட்டுட்டே பார்த்துட்டே வந்தீங்கன்னா a பவர் 20ல இங்க 210 வருது. a பவர் 20ல நம்மளுக்கு என்ன வருது? 210 வருது. செக் பண்ணி பாருங்க. a பவர் 6ல இந்த டேர்ம் என்ன வரும்? 15 5 20 21 21. இப்ப அதுக்கு அடுத்தது என்ன வரும்? இங்க வந்து 1 6 21 வரும். அப்ப a பவர் 7ல இந்த டேர்ம் என்ன வரும் அப்படின்னா 1 7 21 27 28. அதுக்கு அடுத்த டேர்ம்ல 35 1 36 இப்படி வந்துட்டே இருக்கும். இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 210 வருது. செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் b என்னன்னு கேட்டிருக்கு. b a பவர் 20 தானே b. ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் b எவ்வளவு? 210 + 230 231. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 231 தான் என்னது நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? இப்படி தான் நம்ம இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்படி போட்டுட்டே போனோம் இல்லையா? a பவர் 19 வரை போட்டே போகிறது கஷ்டம். நான் அடுத்த வீடியோவில் இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சா ஷார்ட்கட் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா IIT JEE மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும்.